சமையல். இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தாங்க. கீரை பருப்பு போட்டு ஒரு குழம்பு, முளைக்கீரை வச்சுட்டு அந்த கீரை கலர் மாறாம எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அப்புறம் வாழைக்காய் வறுவல், அப்புறம் இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தூதுவளை ரசம். இது மூணு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். முளைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் தூதுவளை ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், தூதுவளை இருக்குது. சுரைக்காய் தயிர் பச்சடிக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த ரெசிபி முன்னாடியே கொடுத்துருக்கேன். வாழைக்காய் வறுவலும் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. அதுக்கு ஒரு வாழைக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் சேர்த்தாச்சுங்க. தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டேங்க. ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போல் சேர்த்துடலாங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு போட்டாச்சுங்க. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்ததுலேயுமே இந்த மாதிரி பாதி மட்டும்தான் போட்டிருக்கேங்க. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துடலாங்க. தண்ணி ரொம்ப குறைவான அளவு வச்சா போதும். கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த தண்ணியிலேயே இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக வச்சா போதுங்க. இப்போ தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை ரொம்ப கடைய வேண்டாங்க. கொஞ்சம் நெத்து பருப்பாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீரையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது பருப்பும் வெந்திருக்கு, கீரையும் முன்னாடியே நம்ம வெந்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். இதை நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. நல்லா கொதித்து கீரையும் பருப்புமா சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் தாளிப்பு கொடுக்குறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் இப்போ சேர்த்துருக்கோங்க. இதில் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரை பருப்பு கலவையில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து விட்டு காட்டுறேன். இது கீரை தனியாக தண்ணி தனியாக வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் இது சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டிப்பட்டதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். மறுபடியும் 2 நிமிஷம் கொதிச்சதுலேயே நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்துருச்சுங்க. இப்போ கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம தூதுவளை ரசம் செஞ்சிடலாங்க. இந்த தூதுவளை ரசத்துக்கு எங்கள் வீட்டிலையே தூதுவளை இருந்துச்சு, பறித்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வர கொத்தமல்லி சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு ஒரு 20 போல் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது தூதுவளை இலையும் இதில் சேர்த்துடலாங்க. தூதுவளை நம்ம எந்த அளவுக்கு ரசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம். பூண்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. காஞ்ச மிளகாயும் அதே மாதிரி நம்ம தனியாகவே நுணுக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொடியாக கிள்ளி போட்டு இந்த மாதிரி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா மிக்சியில் சேர்த்தா ரொம்ப நைஸாயிரும். அதுக்காக தான் பூண்டையும் மிளகாயும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம். இப்போ தூதுவளை கலவையும் நமக்கு அரைச்சி வந்துருச்சுங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. புளி கரைச்சி எடுத்துடலாங்க. நம்ம இப்போ இன்றைக்கி வைக்க போகிற ரசத்துக்கு நான் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு இப்போ பூண்டு மிளகாய் நுணுக்குனதை போட்டுட்டு தூதுவளை கலவையும் இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டாச்சுங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியை நல்லா இந்த மாதிரி கையில் கசக்கி பிழிஞ்சு விட்டுறலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சுங்க. இப்போ ரசக்கலவை ரெடி. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு, பெருங்காயம் தாளிச்சாச்சு, கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க ரசக்கலவையை இதோடு சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி ரசமெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் சுக்கு பொடி போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம சுக்கு இருந்தால் தட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா சுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதி பிடிச்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தூதுவளை ரசம் ரெடிங்க. இப்போ குழம்பு ரசம் ரெண்டுமே ரெடிங்க. இப்போ வாழைக்காய் வறுத்துடலாம். வாழைக்காய் நான் ஒரே ஒரு வாழைக்காய் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா நுனியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தோல் சீவிக்கலாங்க. ரொம்ப அழுந்த சீவ வேண்டாம், ஓரளவுக்கு சீவினா போதுமானது. இந்த மாதிரி தோலை சீவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
நான் எப்பயுமே இந்த மாதிரி நறுக்கின வாழைக்காயை அப்படியே மசால் தடவிட்டு வறுத்துருவேங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தான் நான் செய்ய போகிறேங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதில் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயை போட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். நல்லா ஓரமெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பித்தோன்னே பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. தண்ணி நல்லா வடிகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அப்படியே நல்லா பேஸ்ட்டாக பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வாழைக்காய் வாய்வுங்கிறதுனால இந்த பூண்டு பெருங்காயம் சேர்க்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் உடையாத மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. நல்லா உப்பு காரம் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு தான் வறுக்க போகிறோங்க. தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் பரப்பி வச்சிடலாங்க. அடுப்பை கொஞ்சம் நிதானமாகவே எரிய விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துச்சுன்னா தான் நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கீழ்ப்பாகம் வெந்ததுக்கப்புறமா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டே இருந்தால் தான் 2 பக்கமே நல்லா வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாங்க. இப்போ அடுத்த செட்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தோசைக்கல்லை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா தேங்காய் எண்ணெயிலே வறுக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் வறுக்கிறேங்க. இப்போ 2வது செட்டுமே போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போது சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே மாதிரி வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் செய்யலாங்க. இப்போது நல்ல கலர் மாறாத கீரை குழம்பு, எங்கள் வீட்டில் சொரக்காய் பச்சடியும் கொஞ்சம் செஞ்சேங்க, வாழைக்காய் வறுவல், தூதுவளை ரசம். பனிக்காலம் மழை காலத்தில் இந்த தூதுவளை ரசம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாங்க. சளி இருந்தால் கூட சளி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இந்த ரசம் வச்ச உடனே நல்லா சூடாக 1 டம்ளர் குடித்தாலும் தொண்டைக்கு இதமாக இருக்குங்க. அப்புறம் கூடவே ஒரு சொரக்காய் தயிர் பச்சடியும் பண்ணியிருக்கேங்க. இந்த சொரக்காய் தயிர் பச்சடி நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன். இந்த சிம்பிளான லஞ்ச் மெனு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.